வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆய்வக உதவியாளர், நூலக உதவியாளர், கிளர்க்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 19,900 மேக்ஸிமம் 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 10th முடித்ததுக்கான குவாலிஃபிகேஷன், 12th முடித்த குவாலிஃபிகேஷனுக்கு, டிகிரி குவாலிஃபிகேஷன் சொல்லி எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா போஸ்டிங்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏப்ரல் 13லேருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு மே 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மே 11லேருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஇ எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் இருக்க வேக்கன்சிஸ், வேரியஸ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 27 வயது வரைக்கும் எலிஜிபிள். லெவல் 6 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட், அடுத்து லேபரேட்டரி அட்டண்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிக்கணும், 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ட்ரில்லிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, லேபரேட்டரி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கான லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கான லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி டிகிரி முடிச்சதுக்கான லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர், ஸ்டெனோ கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். 10th முடித்தாலே எலிஜிபிள் தான். 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து அக்கௌண்டன்ட், ஸ்டோர் அட்டண்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அதுலேயே உங்களுக்கு லைப்ரரி அட்டண்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மெக்கானிக் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபீல்டு கம் லேபரேட்டரி அட்டண்டன்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அடுத்து சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் அண்ட் எபோவ் முடிச்சவங்க எலிஜிபிள். 30 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் அண்ட் எபோவ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பட்டானிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அட்டண்டன்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ட்ராட்ஸ்மேன், ஃபீல்டு மேன் கேட்டகரிலையும் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க.
ஸோ லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் கிரேட் 3 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது, ட்ரில்லிங் அசிஸ்டன்ட்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது, லேப் அசிஸ்டன்ட்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது, அக்கௌண்டன்ட் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் 51 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து சூட் ஆகுதோ அதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் கெமிஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்க முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 27, 18 30 வயது வரைக்கும், 18 25. ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் போஸ்டிங் பொறுத்து வேரி ஆகுது. அதேமாதிரி 10th டிகிரி வரைக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3003 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் எஸ்சி கேட்டகரிக்கு 346 வேக்கன்சிஸும், எஸ்டி கேட்டகரிக்கு 185 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 667 வேக்கன்சிஸ், யூஆர் கேட்டகரிக்கு 1534 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 271 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனுக்கும் 101 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா +3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சிபிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் யூஆராக இருந்தால் 10 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் கிட்ட ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 18 25 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 2 2001 ஜனவரி 1 2008 டேட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 27 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டு, 28 வயது வரைக்கும், 30 வயது வரைக்கும் சொல்லி எல்லா போஸ்ட்டுமே டீட்டெயில்டாக இங்கே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். மே 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், தேனி, கிருஷ்ணகிரி, இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 100 கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொல்லி 200 மார்க்குக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.50 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதை பற்றின இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸ், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக ஆகிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே 1 by 1 படித்து பார்த்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 3003 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.